ஆ சுந்தர் ப்ரோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் மறக்கவே கூடாதுங்க. அதாவது என்னன்னா, அந்த கல்வி கண்ணை திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர்ம்பாங்க. அதேமாரி மார்க்கெட்ல உள்ள இந்த ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய அந்த கண்ணை திறந்தது நீங்க தான் வந்து சுந்தர் ப்ரோ தான். அதில எந்த விதமான சந்தேகமே கிடையாது பார்த்துக்கங்க. ஒவ்வொருத்தரும் பிகினர்ல வந்து அதாவது பிகினிங்ல வந்து கண்ண மூடிட்டு மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அதாவதுங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நம்மளுடைய அந்த இது எதிர் நெனச்சது அப்படியே தலைகீழா நடக்கும் பார்த்துக்கங்க. லாஸ், லாஸ், லாஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யார்ட்டயாவது போய் இது ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது கோர்ஸ் கத்துக்கடா எல்லாத்துக்கும் இதில் வந்து எஜுகேஷன் இல்லாமல் சம்பாதிக்க முடியாது அப்படிம்பாங்க. எஜுகேஷன் கற்றதுக்கு அப்புறமும் லாஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் என்னைய விடுங்க, நிறைய பேர் என்னையே பார்த்துக்காங்க. நான் கிட்டத்தட்ட 2021லேருந்தே இருக்கிறேன் பார்த்துக்காங்க. ஆமாம், அதுக்கு எனக்கு என்னென்னா, அதாவது பெருமையாக இது பீத்திக்கலாம் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு. பட் என்னென்னா லாஸ் தான், கிட்டத்தட்ட 5 to 6 lakh லாஸ் லாஸ் லாஸு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லுவோம், சிலவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம், சிலவங்ககிட்ட ஷேர் பண்ண வெக்கமாக இருக்கும். அப்படி அப்படியே போயிட்டு கடைசியில் அவன் நல்ல கால் கொடுக்குறான், இவன் நல்ல கால் கொடுக்குறான், அந்த சேனலில் கொடுக்குறான், அந்த சேனலில் கொடுக்குறான் அப்படின்ட்டு எல்லா இதுலேயுமே நம்ம இது சேர்ந்து அடிபட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 or 2 days ப்ராஃபிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனலி லாஸ் தான். அதுக்கப்புறம் இதுவும் சரிப்படாது அப்படின்ட்டு அதை நம்ம பிளாக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கோர்ஸ் அந்த லைனில் போனோம். அவனும் என்ன கற்றுக்கிட்டானோன்னா அந்த இதுதான், அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் இப்படி சில விஷயங்கள் கற்றுந்தானோ, சரி அதை வச்சாது நம்ம சரி லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம், சம்பாதிக்கலாம், செட்டில் ஆகலாம்னு நினச்சா அதுவும் நமக்கு கை கொடுக்கல பார்த்துக்கோங்க. கடைசியில் தான் என்னாச்சுன்னு தெரியல. அதாவது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, என்னென்னா என்னதான் நம்ம வந்து த- இது டவுன் ஆனாலும் அங்கேயும் கடவுள் நமக்கு வந்து ஒரு வழியை வச்சிருப்பாரு அப்படின்ட்டு. அதுதான் கடைசியாட்டு நான் வந்து ஒரு நாள் வந்து சும்மா ஒரு வெறுப்போட தான் பற்றி இந்த யூடியூப் பற்றி இது சேனலில் இது பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுடைய தான் ஃபஸ்ட்டு வந்துடுது. அப்போ நான் பார்த்தேன், என்ன இது வந்து எல்லாரும் தான் இதே மாதிரி தானே வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், சரி அப்போ இவங்களுடைய நான் எந்த இது யூடியூப் பார்த்தாலுமே அவங்களுடைய சேனல் இருக்கா, டெலகிராம் இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கான்ட்டு பார்த்துக்கிடுவோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எடுத்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி திருப்பி அவங்களுடைய இந்த ஸ்க்ரீன்ஷாட் அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுவேன். ஒரு 2-3 மந்த்ஸாவது பார்ப்பேன், எப்படி இருக்குது இவங்களுடைய இது, பரவாயில்லையா, திருப்பி மார்க்கெட்டில் போய் இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க பரவாயில்லையா அப்படின்ட்டு அந்த ரிவ்யூ பண்ணி தான் நான் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி திருப்பி அப்படி இது பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நான் உங்களுக்குள்ளதும் பார்த்து அன்றைக்கி நைட்டு எனக்கு மனசே சரியில்லை. சரி அப்போ வந்து இந்த இது ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களுடைய அந்த கோர்ஸ் டீட்டெயிலாம் போட்டிருந்தேங்க. அப்போ 9,000 நம்ம வந்து சும்மாவே நம்ம வந்து பொதுவாக வந்து லாஸ் பண்ணோம், 10,000 20,000 அப்படின்ட்டு பர் டே. அப்படிங்க சொல்ல அந்த 9,000 கூட எனக்கு அந்த டைமில் கொடுத்து டக்குன்னு வாங்கணுங்கிறது மைண்ட் எனக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அப்படி உங்ககிட்ட தான் பேசணும்ல, கிட்டத்தட்ட அன்றைக்கி நைட்டு 2-3 மெசேஜ் போட்டு ரொம்ப லேட்டாக கூட நான் அந்த மெசேஜை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க. சரி அப்போ இவ்வளோ இதில் ஏதோ இருக்குது, இவ்வளோ நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாப்புல, சரி இதையும் ஒன்று வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், கொஞ்சம் சரி பணம் சேர்க்கணும் அப்படின்ட்டு திருப்பி அதுக்கப்புறமும் நான் வந்து மேனுவலாக ட்ரேட் பண்ணி பண்ணி சரி ஒரு 10,000 சேர்த்துடலாம் அப்படின்னா வரும், திருப்பி அதை லாஸ் பண்ணிடும் பார்த்துங்க ஓவர் ட்ரேட் பண்ணி. கடைசியில் இப்போ வந்து லீவுக்கு வந்திருந்தேன் ஒரு போன மாதம். ஆமாம், அப்போ தான் என் ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி சரி இந்த ஒரு திருப்பம் என்னைய வந்து இந்த இது பண்ணி விடு, நான் இனிமேல் உன்ட்ட கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு கெஞ்சி கூத்தாடி இந்த பைசா வாங்கி உங்ககிட்ட அந்த இது வாங்கினதுக்கப்புறம் கூட எனக்கு வீடியோ ரெகுலராக பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு வந்து ஏர்டெல்லில் வந்து எனக்கு வந்து என்னுடைய பேக்கேஜுக்கு 1.5 GB தான். என்னுடைய வீட்டில் வந்து ரேஞ்ச் கிடையாது பார்த்துக்கோங்க. ஆமாம், அது சில நேரம் ஏதாவது சிட்டிக்கு போனால் மட்டும்தான் போடுவேன். அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ பார்த்தாலே அந்த அந்த அன்னைக்குள்ள அந்த டேட்டா சுத்தமாக காலியாயிரும். அப்படிங்க சொல்ல இது என்னடா பண்ண அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டயும் கேட்டேன், நெட்டு இது என்னடா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, 39 ரூபாக்குள்ளது போட்டோன்னா உனக்கு வந்து 3 GB பெர் டே 3 days கிடைக்கும் அப்படின்ட்டு. சரி அப்படி பார்த்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் தான் உங்களுடைய வீடியோ பார்க்க முடியும், அதுவும் முடிஞ்சுப்போம். என்னடா இவ்வளவு சீக்கிரமாக டேட்டா சுத்தமாக முடிஞ்சிருது அப்படின்னு எனக்கு ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்யல. 10-10 நிமிஷமா அந்த டைமை நோட் பண்ணிட்டு அந்த அதை வந்து ஒரு வாரமாக ஏதாவது தான் கண்டினியூ பண்ணேன். அப்போ திருப்பி அதுக்கப்புறம் இந்த ஒரே வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்கேன். திருப்பி திருப்பி பார்க்க தான் இருந்துச்சு. திருப்பி எனக்கு இப்போ மால்டீவ்ஸில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நெட்டு வந்து அன்லிமிட்டெட் பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும். வீடியோ உங்கள் அதை போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடும் பார்த்துக்கோங்க. கேட்கறதுக்கு நீட்டாக இருக்குது, எந்த விதமான பஃபரிங்கும் எதுவுமே இந்த இது லோடிங்கே கிடையாது பார்த்துக்கோங்க. அங்கே இந்தியாவில் வந்து ஒரு 2 வார்த்தை 2-3 சென்டென்ஸ் பேசுறது கேட்கும், அதுக்கப்புறம் நெட்டு ஸ்லோ ஆயிரும், லோடிங்கில் வரும், கடுப்பாயிரும் பார்த்துக்கோங்க. ஆமாம், அது உங்களுடைய அந்த கோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய அந்த கண்ணே, அந்த அறிவு கண்ணே திறந்துருக்கு பார்த்துக்கோங்க. அதாவது மார்க்கெட்னா என்ன, நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டது ஒன்றுக்குமே ஆகாமல் சுத்தம் வேஸ்ட்டு, இது மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க ப்ரோ. அதனால் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. குரூப்பில் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க டெஸ்டிமோனியல்ல உங்களுக்கு தான் எல்லா கிரெடிட் அப்படின்ட்டு. பட் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நீங்கள் தான் நமக்கு எல்லாமே ப்ரோ, கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் நீங்கள் தான். போதுமா,
அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தந்திருக்கிறீங்க ப்ரோ. சூப்பர். உங்களுடைய அந்த மனசுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே.